இந்திய சுதந்திரத்துக்கு பல ஆணி வேர்கள் இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளவு சுதந்திரமா இருக்கிறதுக்கு அப்ப உள்ள சுதந்திர வீரர்கள் ரொம்பவே முக்கியமான காரணியா இருந்திருக்காங்க. அதுல ரொம்பவும் முக்கியமானவர் நேதாஜி அப்படின்னு இந்திய மக்களால அழைக்கப்படுற சுபாஷ் சந்திரபோஸ், ஒரு மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர். இந்தியா உடனடியா சுதந்திரம் அடையணும், அதுக்கு ஒரே வழி போர் மட்டும்தான் அப்படின்னு தீர்மானிச்சு ஒரு ராணுவத்தையே உருவாக்கி இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து தாக்குதல் நடத்தினவர். நாட்டுடைய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி ராணுவ ரீதியா போராடிய மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவரோட சாதனைகள் என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இவர் பிறந்தது ஜனவரி 23, 1897 வருஷம். இந்தியாவோட ஒரிசா மாநிலத்தோட கட்டாக்ல பிறந்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இந்திய விடுதலை போராட்ட வீரர், இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவர். இந்தியாவோட விடுதலை போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் 1897 வருஷம் ஜனவரி மாசம் பிறந்தார். இவரோட தந்தை பெயர் ஜானகிநாத் போஸ், அம்மா பெயர் பிரபாவதி. இவங்க 2 பேருக்கும் 9வது மகனா பிறந்தவர் தான் சுபாஷ் சந்திரபோஸ். இவருக்கு 8 சகோதரர்களும் 6 சகோதரிகளும் இருந்தாங்க. இவருடைய தந்தை ஒரு புகழ்பெற்ற வக்கீலாகவும் தாயார் ஒரு தெய்வ பக்தி மிக்கவங்களாகவும் இருந்தாங்க. ஆரம்ப காலத்துல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கல்விய கட்டாக்ல உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில படிச்சாரு. அதன் பின்னர் 1913 கொல்கத்தா ரேவன்ஷா கல்லூரியில தன்னோட உயர்கல்வியை முடிச்ச அவரு படிப்புல முதல் மாணவனாகவும் விளங்கினார். அவரோட சிறிய வயதுல இருந்தே விவேகானந்தர் போன்றவங்களோட ஆன்மீக கொள்கைகளை ஆர்வத்தோட படித்தாரு. 1915 கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில சேர்ந்த அவரு CF ஓட்டன் அப்படிங்கிற ஆசிரியர் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் சிலதை சொன்னார். அதுல ஏற்பட்ட தகராறால கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டார் சுபாஷ். அதுக்கு பின்னாடி ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில இளங்கலை பட்டம் படித்தாரு. தன்னோட பெற்றோருடைய விருப்பத்துக்காக 1919 வருஷம் ICS தேர்வுக்கு லண்டன் போய் ICS தேர்வுல 4வது மாணவனா தேர்ச்சி பெற்றாரு. 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் சுபாஷ் சந்திரபோஸ சுதந்திர போராட்டத்துல ஈடுபட வழிவகுத்தது. அன்னைக்கு அமிர்தசர் நகர்ல ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல ஆயுதம் ஏதும் இல்லாம கூட்டத்துல பேச்ச கேட்டுட்டு இருந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு பாரபட்சம் பார்க்காம ஆங்கில அரசு ரெஜினால் டயர் அப்படிங்கிற ராணுவ அதிகாரியோட தலைமையில அப்பாவி மக்களை கொன்று குவிச்சது. அப்பாவி மக்கள் மேல நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வெள்ளையர் ஆட்சியின் மீது சுபாஷ் சந்திரபோஸுக்கு வெறுப்புணர்வு கொடுத்தது. அது மட்டுமில்லாம லண்டன்ல தன்னுடைய பணியை துறந்து 1921 வருஷம் இந்தியாவுக்கும் வர செஞ்சார். பாரத நாட்டோட விடுதலைக்காக வியன்னா, செக்கஸ்லோவேகியா, போலந்து, ஹங்கேரி, இட்டலி, ஜெர்மனி, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கும் பயணம் செஞ்ச நேதாஜி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எமிலி அப்படிங்கிற பெண்ணை சந்திச்சாரு. இந்த பெண்ணோட நேதாஜிக்கு இருந்த நட்பு பிற்காலத்துல காதலா மாறுச்சு. டிசம்பர் 27, 1937 இந்த வருடத்துல 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 1942 வருஷம் அனிதா போஸ் அப்படிங்கிற மகளும் பிறந்தாங்க. தன்னுடைய நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருக்க ஆங்கிலேயர்கள் கிட்ட வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்ச நேதாஜி தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சு வீடு திரும்பினாரு. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைச்சுக்கிட்டாரு. CR தாஸ அரசியல் குருவா கொண்டு சுதந்திர போராட்டத்துல ஈடுபடவும் தொடங்கினாரு. 1922 வேல்ஸ் அப்படிங்கிற இளவரசரை இந்தியாவுக்கு அனுப்ப பிரிட்டன் அரசு தீர்மானிச்சது. இதனால வேல்ஸ் வருகையை எதிர்த்து போராட்டங்கள் நடத்த காங்கிரஸ் முடிவு செஞ்சது. கொல்கத்தா தொண்டர் படையோட தலைவரா பொறுப்பேற்று தன்னோட எதிர்ப்பை வெளிப்படுத்தின நேதாஜி மற்றும் பல காங்கிரஸ் தொண்டர்களையும் ஆங்கில அரசு கைது செஞ்சது. சட்டசபை தேர்தல்கள்ல இந்தியர்கள் போட்டியிட்ட சட்டசபைகளை கைப்பற்றுவதன் மூலமா இந்தியா விரைவில் சுதந்திரம் பெற முடியும் அப்படின்னு
CR தாஸ் மற்றும் நேருவும் நினைச்சாங்க. ஆனா மகாத்மா காந்தியும் அவருடைய ஆதரவாளர்களும் அதை எதிர்த்தாங்க. இதனால காந்திஜிக்கும் தாஸுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. கட்சியில இருந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதன் பிறகு CR தாஸ் சுயேட்சியா கட்சியை தொடங்கினாரு. கூடவே சுயராஜ்யா அப்படிங்கிற பத்திரிகையையும் தொடங்கி நேதாஜி தலைமையின் கீழே பொறுப்பையும் ஒப்படைச்சாரு. 1928 காந்திஜியோட தலைமையில தொடங்கின காங்கிரஸ் மாநாட்டுல சுயாட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்திஜியோட முடிவை தவறு அப்படின்னு நேதாஜி எதிர்த்து குரல் கூறினார். இதனால காந்திஜிக்கும் நேதாஜிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு இந்திய விடுதலைக்கு ஆதரவு தேடி ஐரோப்பாவுக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். 1938 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா நேதாஜி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நான் தீவிரவாதிதான், எல்லாம் கிடைக்கணும் அல்லது ஒன்றுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் எனது கொள்கை அப்படின்னு சொன்னாரு. நேதாஜி தலைவரானதும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவரை அழைச்சு பாராட்டு விழா நடத்தினதோடு மட்டுமில்லாம நேதாஜி, அதாவது மரியாதைக்குரிய தலைவர் அப்படிங்கிற பொருள் கொண்ட இந்த பட்டத்தையும் அவருக்கு வழங்கினார். 1939 2வது முறையா காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு நேதாஜி போட்டியிட்டாரு. போஸோட செல்வாக்கு உயர்ந்து வர்றத பார்த்த காந்தி அவருக்கு எதிரா நேருவையும் ராஜேந்திர பிரசாதையும் போட்டியிடுமாறு வற்புறுத்தினாரு. ஆனா அவர்கள் இதை மறுக்கவே பட்டாபி சீதாராம நிறுத்தினாரு. ஆனா பட்டாபி சீதாராமோ தேர்தல்ல தோற்றுட்டாரு. தனக்கு பெரிய இழப்பு அப்படின்னு காந்திஜி நினைச்சாரு. இதை எதிர்த்து காந்திஜி உண்ணாவிரதமும் இருந்தாரு. நேதாஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தானாகவே வெளியேறினார். 1940 பிரிட்டானிய அரசுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுறாரு அப்படின்னு ஆங்கிலேயரால நேதாஜி கைது செய்யப்பட்டாரு. 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருந்த சமயம், மும்முரமான காலகட்டம் அது. பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில அரசை எதிர்க்க இதுதான் சரியான தருணம் அப்படின்னு நேதாஜி நினைச்சாரு. ஜனவரி 17 1941 மாறுவேடம் அணிந்து சிறையிலிருந்து தப்பி பெஷாவர் வழியா காபூல் வந்தடைந்த அவர் கைபர் கணவாய் வழியா ஆப்கானிஸ்தான அடைந்தார். ரஷ்யா வழியா இத்தாலிக்கு செல்லணும் அப்படின்னு நினைச்ச நேதாஜி இந்து குஷ் கணவாய் வழியா ரஷ்யாவையும் அடைஞ்சாரு. எதிர்பாராத விதமா ஹிட்லரோட அழைப்பு வரவே அவரோட அழைப்பை ஏற்று ஜெர்மனியில உள்ள மாஸ்கோவை அடைந்தாரு நேதாஜி. இந்திய சுதந்திரத்தை பத்தி ஹிட்லர் கிட்ட பேசி அவரோட உதவிய நாடினாரு நேதாஜி. 1941 சுதந்திர இந்திய மையம் அப்படிங்கிற அமைப்பை நேதாஜி அவர்கள் தொடங்கினாரு. சுதந்திர இந்திய வானொலிய பெர்லின்ல இருந்து தொடங்கியதோடு மட்டுமில்லாம இந்திய விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தியும் உலக போர் பற்றிய செய்திகளை இதுல ஒளிபரப்பினார். அதன் பிறகு ஜெர்மன் அயலுறவுத்துறை அமைச்சர் வான் ரிப்பன் ராஃபின் இவரோட உதவியோட சிங்கப்பூர்ல ராஷ்பிஹாரி போஸ் தலைமையில தொடங்கப்பட்டு செயல்படாம கிடந்த இந்திய தேசிய ராணுவத்துக்கு தீவிர பயிற்சி கொடுத்து அதுக்கு உயிர் கொடுத்தாரு. 1943 சிங்கப்பூர்ல நடந்த மாநாட்டுல அரசு தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர அரசோடைய பிரகடனத்தை வெளியிட்டார். அதன் பிறகு ஜப்பான், ஜெர்மனி மற்றும் இத்தாலியை போன்ற நாடுகளோட ஆதரவோட பர்மாவில இருந்தபடியே இந்திய தேசிய ராணுவ படையை கொண்டு 1944 ஆங்கிலேயரை எதிர்த்தாரு. ஆனா இந்திய தேசிய படை பல காரணங்களால தோல்வியை தழுவி பின்வாங்குச்சு. அப்போ ஆகஸ்ட் 15 1945 வருஷம் நேதாஜி வானொலி மூலமா வீரர்களுக்கு இந்த தற்காலிக தோல்வியால மனசோர்வு அடைஞ்சிடாதீங்க, நம்பிக்கையோட இருங்க, இந்தியாவை நிரந்தரமா அடிமை தளத்திலிருந்து கட்டி வைக்கிற ஆற்றல் இந்த உலகத்துல எந்த சக்திக்கும் இல்ல, ஜெய்ஹிந்த் அப்படின்னு உரையாற்றினாரு. அன்னைக்கு அவர் குறிப்பிட்டபடி சரியா 2 ஆண்டுகள்ல, அதாவது ஆகஸ்ட் 15 1947 வருஷம் இந்தியா விடுதலை பெற்றுச்சு. ஆகஸ்ட் 18 1945 நேதாஜி பயணம் செய்த விமானம் பர்மோசா தீவுக்கு பக்கத்துல விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஜப்பானிய வானொலி அறிவிச்சது. இந்த செய்தி இந்திய மக்களை நிலைக்குலைய வச்சுது. நேதாஜி இறந்துட்டாரு அப்படிங்கறத பலரும் நம்பவே இல்லை. இறுதி வரைக்கும் அவருடைய மரணம் மர்மமாவே புதந்திடுச்சு. சார்,
இந்த கொஸ்டின் சிலபஸ்ல இல்ல சார். அப்படியா? எந்த கொஸ்டின்? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி.